வணக்கம். தலைவி நயன்தாரா படத்தை பார்த்ததை விட பெரிய சந்தோஷம் என்னன்னா, தலைவி நயன்தாரா படத்தை ரிவ்யூ பண்ணும்போது குறுக யாரும் பேச மாட்டாங்களே அப்படின்ற சந்தோஷம் தான் இன்னும் ஜாஸ்தியா இருக்கு. குறுகுறு கார்த்தி அப்படின்னு கூப்பிட்டு வரல, அவர் அவசரமா ஊருக்கு கிளம்பிட்டார். அவர் நீங்க எப்போ வந்தீங்க? அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. இதுவும் போச்சா? சரி, நம்ம ரிவ்யூ பார்ப்போம். டோரா ஒரு ஆத்மா பழிவாங்கிற கதை. அது யாரோட ஆத்மா, அது எப்படி பழிவாங்குது அப்படிங்கிறத மட்டும் ஒரு புதுசான அப்ரோச். இதெல்லாம் விட முக்கியமாக தலைவி நயன்தாரா இருக்காங்க. ஸோ கதையெல்லாம் நான் பெருசாக சொல்ல விரும்பல, நம்ம டேரெக்டாக ரிவ்யூக்கு போவோம். லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்ல போகிற நயன்தாராவை மட்டுமே நம்பி ஒரு படத்தோட ஆரம்பத்தில் வழக்கமான தமிழ் சினிமாவோட ஒரு லூஸ் ஹீரோயினாகவும் போக டெரராக பழி வாங்குற ஒரு கேரக்டராகவும் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரெண்டுமே அவங்களுடைய நடிப்பில் செம்மையாக பக்காவாக இருக்குது. முக்கியமாக அன்னியன் விற்கிற மாதிரி ஒரு சீனில் அவங்க அஜித் மாதிரி சரி அப்படியே வச்சுக்கலாம். அந்த மாதிரி அவங்களுடைய அந்த மாறி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீனுக்கு வந்து தியேட்டரே அதிருது. மற்றபடி எந்த சீன்லையும் எந்த ஒரு டயலாகுக்கும் தியேட்டரில் அதிர்வெல்லாம் இல்லை, ஒரு சின்ன அசைவு கூட இல்லாமல் மயான அமைதியில் படம் பார்த்தது தலைவி படத்துக்கு வந்து சோதனை. படத்தோட ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ், சினிமாடோகிராஃபி, எடிட்டிங், டெக்னிக்கலாக படம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அந்த காரை பேயா காமிச்ச விதம், அதோடைய செய்கைகள், சின்னதாக வர விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஹரிஷ் உத்தமன், நயன்தாரா ரெண்டு பேரும் தனியாக ஒரு லவ் ட்ராக்னு வச்சு அதில் 2 பாட்டெல்லாம் வச்சு நம்மளை சோதிக்காமல் இருந்ததுக்கு இயக்குனர் தாஸ் ராமசாமியை தனியாகவே நம்ம பாராட்டலாம். அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் வர ஒரு சின்ன சம்பவம் நிஜமாவே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. மேபி படத்தோட ஏ சர்டிஃபிகேட்டுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். இதெல்லாம் விட முக்கியமாக அட்டகாசமான அழகான நயன்தாராவும் படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ். பேய் பழிவாங்கிற கதை, அதுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு காரணம், அது புதுசான ஒரு வகையில் பழிவாங்குதுன்ற மாதிரி கேட்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தாலும் ரைட்டிங்லேயும் எக்ஸிக்யூஷன்லையும் அந்த சுவாரஸ்யம் இல்லை. ப்ரெடிக்டபிளான காட்சிகள், சில்லியான வசனங்கள்னு படத்தில் எங்கேயுமே அழுத்தம் இல்லாதனால எந்த காட்சியும் சீரியஸாகவும் நம்மளால் எடுத்துக்க முடியல. படத்துடைய பாடல்கள், பின்னணி இசை ரெண்டுமே படத்துக்கு மிகப்பெரிய வீக் பாயிண்ட்ஸ். தம்பிராமையாவோட காமெடி சேச்சுரேஷன் பாயிண்ட் எல்லாம் தாண்டி எங்கேயோ வேற ஒரு டிஃப்ரெண்டாக எங்கேயோ இடத்துக்கு போயிட்டு இருக்கு. தயவு செஞ்சு யாராவது விட சொல்லி புரிய வைங்க. இதை விட தலைவி நயன்தாரா வாய்ஸ் மாடுலேஷன்ற பேரில் இந்த சவால் விடுற சீன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, சரி சத்தியமாக முடியல. சொந்த குரல் அது வேற. நம்ம வண்டியில் இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாமே சிவாஜி வண்டியில் போயிட்டுருக்கோம், எம்ஜிஆர் வண்டியில் போயிட்டுருக்கோன்னு எவ்வளோ ஹாப்பியாக கெத்தாக சொல்லுவாங்க. எப்படி இருந்தாலும் பியூட்டி அண்ட் த பீஸ்ட் படத்தை ஹாலிவுட் தலைவி எம்மா வாட்சனுக்காக நம்ம எப்படி தியேட்டரில் போய் பார்த்தோமோ அந்த மாதிரி நயன்தாரா ரசிகர்கள் எந்தவித முன் யோசனையும் முன் கோபமும் இல்லாமல் தியேட்டரில் போய் பார்க்க வேண்டிய படம் டோரா. ஆனால் மற்றவங்களுக்கு இந்த டோரா கொஞ்சம் போரா இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஹாலிவுட்ல ஸ்கார்லெட் ஜான்சன், ஏஞ்சலினா ஜோலி இவங்களையெல்லாம் அவங்க மட்டுமே மையமா வச்சு நிறைய படங்கள். எம்மா வாட்சன் வந்து அவங்களுக்கு நிறைய கூட்டம் இருக்குது, பட் ஸ்டில் இன்னும் அவ்வளோ ரேஞ்சு வளரல. வந்துருவாங்க ஒரு நாள், அந்த ரேஞ்சுக்கு வந்துருவாங்க. ஸோ இவங்களை மட்டுமே மையமாக வச்சு ஒரு நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு தனியாக ஒரு மாஸ் இருக்குது, ஒரு கூட்டம் இருக்குது. அதே மாதிரி தமிழில் நயன்தாராவை மட்டுமே மையமாக வச்சு நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கு, வரவும் போகுது. டோரா வந்து கேட்கும்போது ஒரு நல்ல ஐடியா தான், பட் ஸ்டீஃபன் கிங்கோட ஒரு கதையிலேருந்து இந்த ஐடியா உருவி இந்த படத்தை டைரக்டர் எடுத்துருக்காரு. ஸோ ஸ்டீஃபன் கிங்கு ஒரு கிரெடிட் கொடுத்துருக்கலாம். வடிவேலுக்கு எதுக்கு வாயிலா ஜீவன் பூரா வஞ்ச வச்சு பழி வாங்க ஆரம்பிச்சிட்டா குதிச்சிடா புனத்து பாண்டி.